எனது பேரன்பிற்கு பாத்தியப்பட்ட அன்பு குழந்தையே, உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலை அல்ல. உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை, அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள். உயிர் போனாலும் தானாக போகட்டும். இருக்கும் வரை தொடர்ந்து போராடு. கோழையாக அழுது புலம்பாதே. தலைவலியாக இருந்தால் என்ன, தலைபோகும் காரியமாக இருந்தால் என்ன, இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தரம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடந்து போக போகிறாய். நடுப்பகுதியை தாண்டி விட்டாய். இன்னும் கொஞ்ச நேரம், கொஞ்ச தூரம்தான். சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்சம் அவகாசம்தான். அதற்குள் அவசரப்பட்டு விடாதே. சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். ஏனெனில் சோதனை காலத்தில் அவனோடு நான் நீக்கமற நிறைந்திருக்கிறேன். பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான். யுத்த களத்தில் அவன் சார்பாக நானே நிற்கிறேன். இழிவுபடும் போது சகித்துக் கொள்ளும் நீ பாக்கியசாலி. அதை புண்ணியங்களாக மாற்றி நான் உன் துயரத்தில் பங்கெடுக்கிறேன். ஆகவே வாடிய இதழ்கள் கூட சிரிக்கிறது. வாழ பிறந்த நாம் ஏன் அழ வேண்டும்? ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து வாழுங்கள். நாற்றம் மிகுந்த மீனை நல்ல நீரினால் பல முறை கழுவி எடுத்தாலும் ஒரு நாளும் அதன் வாடை போகாது. அதுபோல புண்ணிய ஆறுகளில் நீராடினாலும் ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள் உள்ளத்தில் இருக்க அது நதியில் குளிப்பதனால் மட்டும் எப்படி நீங்கும்? அறிவால் தெளிந்து உணர்வு பூர்வமாக தெளிபவனே புத்தன். இறங்கும் ராட்டினம் உயர்ந்த நிலைக்கு வரத்தானே செய்யும். வீழும் பறவை கூட எழுந்து பறக்கத்தானே செய்கிறது. அழும் குழந்தைக்கு தானே பாலும் கிடைக்கிறது. தேவைகளை தெளிவாக்கி புறப்படுங்கள். நல்ல எண்ணம் இருந்தால் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். ஜெய் குரு சாய், ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. जय गुरुदेव दत्ता. जन्म जन्मो जन्मी श्री चरण श्री भाग्य साई.